முத்ரா லோன் வந்து ஸ்மால் பீப்புள், அதாவது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், ம். டேலாவாலான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, பூக்கடை, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் ம். அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். அந்த பணம் கிடச்சுன்னா அடுத்தது டைவர்ஷன் தான் போகும், ம். பிஸ்னஸ்க்கு போகாது. லோனை ப்ராப்பராக ரீபே பண்ணலன்னு வச்சுப்போம், ம். ஒரு நடுப்புற டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, அடுத்த தடவை முத்ரா லோன் தரமாட்டாங்க. எந்த டியூமே இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். ஆனா எனக்கு அது ப்ராசஸ் ஆச்சா, சிபில்ல போய் அது ஆட் ஆச்சான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் ஒரு மாதம் கழித்து போய் பேங்க்கில் கேளுங்க, அவங்க கடன் கொடுக்குறேன்னு சொன்னால் இதெல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பிரான்ச் மேனேஜர் வந்து நான் தான் இந்த கடன் கொடுக்குறேன் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம், கவர்மெண்ட் கொடுக்குறது நீ கொடுக்குறீங்க. இந்த முத்ரா லோன் வந்து இப்போ இண்டிவிஜுவல்ஸ்க்கு கிடைக்குமா இல்ல நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வந்து தான், இல்லை குரூப்புக்கு கிடையாது. ஓகே. முத்ரா லோன்ஸ் இஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். எல்லாத்துக்குமே ஆதார் மேண்டேட்ரி ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஸோ நீங்கள் ஆதார் இல்லாமல் கடனே வாங்க முடியாது. இப்போ ஒரு வீடு அடமானம் வச்சிங்கன்னா பயப்படுவீங்க, ம். இப்போ ஒன்றுமே இல்லையே, பேங்க்கு தான் கண்ணை மூடிட்டு லோன் கொடுக்கணும்னு ஒரு ரூல் சட்டத்திட்டம் இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு பயப்படணும்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அண்ட் எக்கனாமிஸ்டான ராமசேஷன் சார் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோமே, பெண்கள் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கோமே அப்படின்னு நிறைய டவுட்ஸ் நமக்குள்ளேயே இருக்கும். அப்படி வந்து டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் தான் நம்ம சார்கிட்ட கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். யா சார், வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ பல பெண்கள் வந்து நிறைய தொழில் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த முத்ரா லோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த லோன் வாங்குறாங்க அப்படின்னா அது ப்ராசஸ் முதல்ல அவங்களுக்கு என்னவா இருக்கு, என்ன மாதிரி தேவைகள் இருக்கு சார்? அவங்களுக்கு வந்து இந்த லோன் வாங்கணும்னா இதெல்லாம் என்கிட்ட இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி தாண்டி நிறைய பேர் லோன் வாங்கி பாதியிலே நிறுத்திட்டு ஓகே என்னால் கட்ட முடியல அப்படின்னு ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க ஒரு அமௌண்ட்டை கட்டி முடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் லோன் கேட்டால் எனக்கு தருவாங்களா, எனக்கு அந்த லோன் மறுபடியும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல சார், அதுக்கான பதில்கள் என்னவா இருக்கு? இப்போ இந்த முத்ரா லோன் வந்து ஸ்மால் பீப்புள், அதாவது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், ம். டேலாவாலான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், ஓகே. நம்மள தள்ளுவண்டியில் தள்ளுவண்டி வியாபாரம், கடைகள் வச்சிருக்காங்க. இந்த பூக்கடை இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் ம். அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். இவங்களை என்ன பண்ண சொன்னாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, நீ போய் கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டியில் போய் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணு, ம். இவ்வளோதான் கேட்டாங்க. ஓகே. இதை வச்சு கடன் கொடுத்தாங்க. ம். இந்த கடன் கொடுக்கும் பொழுது இவங்கெல்லாம் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கனாக்க பணம் கிடைச்சதுன்னா ஐ எம் நாட் ஆல்சோ அன் எக்ஸப்ஷன். எப்படின்னு சொல்கிறேன், அந்த பணம் கிடைச்சதுன்னா அடுத்தது டைவர்ஷன் தான் போகும், ம். பிஸ்னஸ்க்கு போகாது. எதுக்காக வாங்கணுமோ அதுக்கு யூஸ் அதுக்கு யூஸ் பண்ணாம பண்ணாமல் மத்த அவர் தேவைகளுக்கு. இன்னைக்கு 30,000 கிடச்சிருச்சா, அந்த விருந்து வைக்கணும்னே அதை வை, முடிஞ்சு ம். போயிடும். அந்த 30,000 காணாம போயிடும், 5 நிமிஷத்தில் காணாம போயிடும். ம். இந்த பர்பஸ் இல்லை. அப்போ அதனால தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க கட்டுறதுக்கு. ம். இப்போ நீங்கள் அதை லோனை ப்ராப்பராக ரீபே பண்ணலன்னு வச்சுப்போம், ம். ஒரு நடுப்புற டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, அடுத்த தடவை முத்ரா லோன் தரமாட்டாங்க. ஓகே. ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது, டிஃபால்ட். ஓகே. நீ டிஃபால்ட். இப்போ முன்னாடி நீங்கள் லோனே அது நீங்க கட்டல, அதனால அடுத்த லோன் அடுத்தது உங்களுக்கு கிடையாது. கிடையாது. அதாவது அதுதானே. நான் கண்டிப்பா. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நான் போயிட்டு ஃபுல்லாக கட்டிட்டேன் சார், ம். கொஞ்சம் டல்னஸ் இருந்தது, ம். கட்டிட்டேன் ஃபுல்லாக அப்படின்னா கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிறாங்க, ஓகே. நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பட் டிலே நீங்கள் என்ன ஆனாலும் பண்ணணும், அதை பரவாயில்ல ஏத்துப்பாங்க. ஏற்றுப்பாங்க. அப்போ என்ஓசி அவங்கள்ட்ட பேங்க்லேருந்து கேளுங்க, ஓகே. என்ஓசின்னு ஒரு லெட்டர் கேளுங்க. ம். நான் இவ்வளோ இந்த மாதிரி வாங்கின லோனை பண்ணியாச்சு, நான் நோ டியூ கட்டிட்டேன். சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவோம். என்ஓசி இல்லை, சாரி தவறுதலாக சொல்லிட்டேன், நோ டியூ சர்டிஃபிகேட்டு வாங்குங்க. ஓகே. அதை வாங்கிட்டு நீங்கள் வாங்கினதோடு இல்லை, அது போய் சிபிலுக்கு அனுப்பணும் அவங்க பேங்க்கில். ஓகே. அப்போ தான் சிபிலில் உங்களுக்கு அடி வாங்கியிருக்காது. ஓகே. நீங்கள் சிபில் ரேட்டிங்கில் அடி வாங்கும், ஏன்னா இவங்க கம்யூனிகேட் பண்ணல. நீங்கள் ஓகே. நேற்று பணம் கட்டினா நாளைக்கு போய் பணம் வாங்குறேன்னா முடியாது. ரீசன் என்னென்னா, இதுதான் ரீசன், ம். சிபிலில் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. இந்த சிபில்ங்கிற ஏஜென்சி பாம்பேயில் இருக்குது. இதுக்கு தான் ஒரு மாற்றாக ஒரு ஏஜென்சி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்தே போட்டுடலாம் அப்படின்ட்டு. அது வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதனால் அந்த கேப்பில் நீங்கள் போய் கடன் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. இந்த இது ஏன்னா ப்ராசஸ் என்னவா இருக்கும்? அதான் ஏன்னா நான் கட்டிட்டேன், ஓகே, நான் என்ஓசி நான் எந்த டியூமே இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். ஆனா எனக்கு அது ப்ராசஸ் ஆச்சா, சிபில்ல போய் அது ஆட் ஆச்சான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் ஒரு மாதம் கழித்து போய் பேங்க்கில் கேளுங்க, அவங்க கடன் கொடுக்குறேன்னு சொன்னால் இதெல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே. இவ்வளோதான். இப்போ
நீங்கள் டிஃபால்ட் கேட்டகரின்னு எடுத்துக்க வேண்டாம். ம். ஏன்னா நீங்கள் பணத்தை கொண்டு வந்து குட் இன்டென்ஷனில் தான் கட்டியிருக்கீங்க. ம். நீங்கள் அதே பணத்தை எடுத்து இன்னொரு ரொட்டேஷன் பண்ணியிருக்கலாம். அதை ம். பற்றி எல்லாம் கேட்கல. கவர்மெண்ட்டில் நீங்கள் கட்டிட்டீங்க, நீ வாங்கின லோனை வா கட்டிட்டா கட்டிட்டேன் போதும். போதும். ஸோ 1 மாதமோ 2 மாதமோ அந்த கூல் ஆஃப் பீரியடில் போனீங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகே. நானே ஒரு பேங்க்கில் வேற ஒரு வேலையாக போயிருக்கும்பொழுது ஒரு ஏழை பழ வியாபாரி, அவங்க இங்கேயும் அங்கேயும் திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரான்ச்லேருந்து அந்த பிரான்ச், அந்த பிரான்ச்லேருந்து இந்த பிரான்ச்சு, ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் ஹர். ஓகே. அப்புறம் நான் பிடிச்சி கடிந்து கொண்டு அந்த பிரான்ச் மேனேஜர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்கள அகாமடேட் பண்ணாங்க. ஓகே. என்ன ப்ராப்ளம்னா கம்யூனிகேஷன் இதுதான் ப்ராசஸ்னு தெரியாம தெரியாம அவங்க அதாவது நீங்கள் ஒரு பழ வியாபாரிகிட்ட போய் முத்ரா ப்ராசஸை பற்றி பேசுனீங்கன்னா அர்த்தமே இல்லைல்ல. கண்டிப்பா. அவனுக்கு என்ன விளங்கணுமோ போனால் கடன் கிடைக்கும், இவ்வளோதான் அவனுக்கு. அதை கொடுக்க வேண்டியது வங்கிகள். ம். இப்போ இந்த பிரான்ச் மேனேஜர் வந்து நான் தான் இந்த கடன் கொடுக்குறேன் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். கவர்மெண்ட் கொடுக்குறது நீ கொடுக்குறீங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த முத்ரா லோனோட சிம்பிள் ப்ராசஸ் இதுதான், இவ்வளோதான் அது லோனோட ப்ராசஸ் தான், அது என்னவா இருக்கு? அதுதான் நான் சொன்னேனே, நீங்கள் முத்ரா லோன் வேணும்னா நீங்கள் ஒரு இடத்துல பூ வியாபாரம் பண்ணுறீங்க, ம். நீங்கள் இந்த இடத்துல தான் பண்ணுறீங்கிறது என்ன அத்தாட்சி? ம். அதுக்கு தான் போய் கார்ப்பரேஷனில், சென்னையாக இருந்தால் கார்ப்பரேஷன், இல்லாட்டா முனிசிபாலிட்டியில் போயிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு அத்தாட்சி வாங்கிட்டு வாங்கங்கிறேன். ஓகே. இந்த அத்தாட்சியை எடுத்துகிட்டு வந்து பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா முத்ரா லோன் கொடுக்கணும். ஓகே. அதுக்கு வந்து இப்போல்லாம் எல்லாத்துக்குமே ஆதார் மேண்டேட்ரி ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஸோ நீங்கள் ஆதார் இல்லாமல் கடனே வாங்க முடியாது. ம். நீங்கள் பால் பாக்கெட் கூட வாங்க முடியாதுன்னு நான் தமாஷா சொல்கிறேன். அந்த அளவுக்கு போயிடுச்சு, அது பெர்குலேட் கண்டிப்பா. ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆதார் கார்டு இல்லாமல் போகாதீங்க. ம். உங்கள்கிட்ட பேன் கார்டு கேட்டால் அப்ளை பண்ணி வாங்க. இந்த இ சேவா மையம்லாம் ம். தெரு தெருவாக இருக்குது. அங்கே போனீங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா 10 நாளில் வரப்போகுது, உங்களுக்கு கண்டிப்பா. உங்கள் கைக்கே வரப்போகுது. ம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் உங்களை நிறுத்துறதுக்கு சக்தியே இல்லை. இந்த 3 விஷயம் இருந்தா போதும். இவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு தான் முத்ரா லோனே. ஓகே. ஸோ சிம்பிளிசிட்டி, எல்லா லோனுமே சிம்பிளிசிட்டி கொண்டு வந்தாச்சு. ஓகே. அது வந்து பெனிஃபிட்டை எப்படி அடையணும்னா, எனக்கு 10 ஸ்கீம் இருக்குது, நான் போய் கேட்கணும். ஓகே. நம்ம என்னோட தமிழில் சொன்னாக்கா அழுத புள்ள தான் பால் குடிக்கும்பாங்க. கண்டிப்பா. இதே தாங்க. நீங்கள் என்ன வேணுமோ தயக்கப்பட்டீங்கன்னா நடக்காது. ம். நீங்கள் போய் அவரை அரிச்சு எனக்கு இந்த ஸ்கீமில் இருக்குது அந்த ஸ்கீமில் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க கேட்க ஒன்றொன்னா வெளியே வரும். ஓகே. இந்த லோன்ல எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து இதுல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொன்னேனே, இப்போ லாக்பதி தீதி ஸ்கீம்னு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 5% இன்ட்ரெஸ்ட் தான் வரும் நெட்டாக. ஓகே. 30 லட்சம் வரை நீங்கள் பாரோ பண்ணிக்கலாம். இந்த லாக்பதி தீதி ஸ்கீம் வந்து என்னென்னா, இந்த லட்சத்தில் புரள்றதுக்கு 30 lakhs வரை இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் அவைலபிள் டு ஈவன் ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ், இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகே. நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வழியாக வந்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரக்சரே வேறு. அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து என்ஜிஓவாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ம். ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வழியாக வந்தீங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்குறாங்க 30 லட்சம் வரை. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீங்கள் 30 கண்டிப்பா. லட்சம்னா நீங்கள் வந்து 10% இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 3 லட்ச ரூபா அப்படியே ரெமிஷன். ம். இப்போ நீங்கள் 8.5%ன்னு நான் சொல்லும்பொழுது இன்னும் அந்த 30 லட்சம் 32 லட்சமாக ஆகிடும். ம். ஸோ இப்படி போயிட்டே தான் இருக்குது. இந்த முத்ரா லோன் வந்து இப்போ இண்டிவிஜுவல்ஸ்க்கு கிடைக்குமா இல்ல நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வந்து தான், இல்லை குரூப்புக்கு கிடையாது. ஓகே. முத்ரா லோன்ஸ் இஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே. ஸ்மால், ரொம்ப ஸ்மால் டைம், ரொம்ப பாவர்ட்டியில் இருக்காங்க, அவங்கள தூக்கி விடணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தது இது. ஓகே. இந்த நீங்கள் மாறாக நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன், இண்டிவிஜுவல் வயர் கூட பின்னுறேன், ம். இதெல்லாம் இங்கே ஃபேமஸ் இல்லை. ஆமா. நீங்கள் மாயரம் கும்பகோணம்லாம் போனீங்கன்னா வயர் கூட பின்னிக்கிட்டே இருப்பாங்க. ம். அவங்களுக்கு இந்த லோன் லோன் மாதிரி. ஸ்கீம் இருக்குது. ஓகே. அப்போ அது லோன் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, காது குத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ம். அப்போ வயர் கூடைக்கு வயர் வாங்குறதுக்கு கொடுக்குறாங்க கடனை. அதை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதை போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ஓகே. தெருவோரமாக உட்காந்து விற்கிறாங்க, இல்லை ஒரு ட்ரேடர்கிட்ட கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ரொட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கிடைக்கும். ஓகே. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அதை விற்று முடிக்கிற வரை அந்த சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் நாங்கள் சொல்லுவோம். அது வந்து சில டைம் 60 நாள் ஆகலாம், சில டைம் 45 நாள் ஆகலாம், சிலது 30 டேஸ்லேயே முடிஞ்சு போயிடும். ம். ஓகே. ஸோ இந்த 60 டே பீரியட் உங்களுக்கு 30 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க.
சார் என்னால் கட்ட முடியலன்னாக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 60 நாள் கழிச்சு கட்டுங்கம்பாங்க. வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே. அந்த அந்த வட்டியை டைம் ஸ்பேஸ்மே இந்த கொடுப்பாங்களா? வட்டியை தான் செலுத்த சொல்கிறாங்க, பிரின்சிபல் சொல்லலை. புரிஞ்சுங்க, ஓகே. வட்டியை செலுத்த சொல்கிறாங்க. நீங்கள் அசல ஒரு உடனே கொடுக்கலனாலும் வட்டிக்கு வட்டியை கட்டி கட்டணும். கட்டிட்டே அதாவது இன்ட்ரெஸ்ட் டேர்ம் லோன்னா தான் ஒரு இந்த இன்டர்வல் எவ்ரி ம். குவார்ட்டர் கட்டணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ம். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலாக கொடுத்தேன்னு வச்சிங்களேன், உங்கள்கிட்ட சரக்கு இருக்கா அவ்வளோதான் பார்க்க முடியுமே தவிர பேங்க்னால வேற எதையும் செய்ய முடியாது. ஓகே. உங்கள்கிட்ட நீங்கள் 30 லட்ச ரூபா கடன் வாங்கினீங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்கு பொருள் இருக்கணும் அங்கே, ஓகே. அவ்வளோதான் பார்க்குறாங்க. ஸோ இதை இந்த 30 லட்ச ரூபா நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன் சார், அவன் இன்னும் பணம் கொடுக்கல அப்படின்னா சம் இன்வாய்ஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. ஓகே. ஸோ அப் டு உங்களுக்கு 20 lakhs வரை ஜிஎஸ்டி கிடையாது. ம். இந்த மாதிரி எல்லா ஸ்மால் குரூப்பும் ஒரு ஒரு இன்வாய்ஸுங்கிற இதுவுமே ஒரு 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 அடிஷனல். ஒரு ஹேபிட் இருக்காது. ஓகே. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது போய் யாராவது கேட்டிங்கன்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி தருவாங்க. ஓகே. ஆன்லைனில் போனீங்கன்னா நான் 1008 ஃபார்மேட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க. பட் ஸ்மால் பழ வியாபாரிகிட்ட போய் நான் இன்வாய்ஸ் கேட்க முடியாது. அதனால தான் இந்த முத்ரா வந்து இந்த ஸ்மால் பீப்புள் who are really poverty stricken, they want something அப்படிங்கிறதுக்கு தான் அந்த முத்ரா லோன். இந்த முத்ரா லோன்ல வேற என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் சார்? இப்ப கட்டாம விடுறதா இருக்கட்டும். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க அவேர்னஸ் இருந்தா ஓகே, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அதுல ப்ராப்ளம் இல்ல அப்படின்றப்ப வேற ஏதாவது இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பே கிடையாதுங்க. தைரியமா நீங்க வந்து தைரியமாக செய்யலாம். இன்னைக்கு வந்து அதான் உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு வீடு அடமானம் வச்சீங்கன்னா பயப்படுவீங்க. ம். இப்போ ஒன்றுமே இல்லையே, பேங்க் தான் கண்ணை மூடிட்டு லோன் கொடுக்கணும்னு ஒரு ரூல் சட்டத்திட்டம் இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு பயப்படணும்? ஓகே. அதாவது ஒரு மாரல் ஃபியர் இருக்கணும் டு ரீபே இட். ம். நான் ரீபே பண்ணல, அவன் ஏன் எனக்கு கடன் கொடுக்கலன்னா தரமாட்டாங்க. ஏன்னா அது டிஃபால்ட்டில் இருக்குது. ஸோ டிஃபால்ட் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஓகே. இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணத்தில் அந்த மயிலாப்பூர்லேருந்து அவங்க 2ஆம் தடவை முத்ரா லோனுக்கு வராங்க அப்படின்னா எவ்வளோ டிலிஜெண்ட்டாக அவங்க கட்டியிருப்பாங்க. ம். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே. வாங்கின கடனை கட்டணும் அப்படின்னு ஒரு வந்துருச்சு இல்லை. இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யாருமே டிஃபால்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு 3 மாதம் 6 மாதம் தள்ளி போகலாம். பட் 6 மாதம் கழித்து நீங்கள் பேக் ஆன் ட்ராக் வரணும். ஓகே. இப்போ ஐயோ இது நடந்து போச்சேன்னு சொல்லி நம்ம அழுதுகிட்டு அந்த புரண்டுட்டு முடியும். அவ்வளோ நாளும் நம்ம வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கணுமா சார்? இல்லை வட்டி இல்லைன்னா நீங்கள் போயிட்டு அதை அரியர்ஸை சேர்த்து கட்டுங்க. ஓகே. இவ்வளோதான். சலுகைகள் இருக்குது, நீங்கள் பேசுறதுல தான். அதான் சொன்னேன்ல, முக்கியமானது உங்களுடைய டங். அது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேசலைன்னா எப்படி தெரியும்? பேங்க் மேனேஜர் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாரு, உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாரு, பயப்படுறீங்க. ம். ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் அவரை போய் பார்த்து சொன்னீங்களா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் அடுத்த மாதம் கட்டுறேங்கன்னா ஒத்துக்க போகிறாரு. ம். நீங்கள் அந்த வந்து கம்யூனிகேஷன் கேப்பே இல்லை, வந்து நீங்கள் போகிறதே இல்லைன்னு வச்சுப்போம். ம். நீங்கள் இருக்கீங்களா ஓடி போயிட்டீங்களான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே. இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை. இப்ப ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸே இல்லாததுனால தான் ஒரு பயத்திலேயே அங்கேயே நின்னு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது ஈஸியா வந்து புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.